அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு மானிய விலையில் மாடி தோட்ட பொருட்கள் தராங்க. இந்த பொருட்களை நம்ம எப்படி பதிவு பண்ணி வாங்கலாம், அதுக்கப்புறமா வாங்கிட்டு அதில் என்னென்னலாம் தராங்க, நமக்கு இது லாபமா, அதுக்கப்புறமா அதை வாங்கி நம்ம மண்கலவை எப்படி ரெடி பண்ணி செடிகளை நடலாம், இது எல்லாத்தையுமே முழுசாக விரிவாகவே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஒரு மாடித்தோட்ட கிட்டு வாங்கிட்டு அதை செடி நடுற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவு இருக்கும். சரி, இப்போது நம்ம முதல்ல இதை எப்படி வாங்கலாம், எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டு அதில் கூகுள் போயிட்டு சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு சாதாரணமாக ஹார்டிகல்ச்சர் கிட் அப்படின்னு அடிங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டே கிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹார்டிகல்ச்சர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும். தமிழில் தான் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த பதிவு செய்யப்பட்ட ஆதார் எண்ணை உள்ளிடமும், அது ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அதை விட்டுடுங்க. கீழே வாங்க, உங்களுடைய பெயர், அதாவது யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பெயர் அதை எழுதிக்கிங்க, டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஆதார் எண், உங்களுடைய ஆதார் எண் ரெண்டாவது. மூணாவது அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் அவங்க பேர் அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஆணா பெண்ணா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. வகுப்பு பொதுப்பிரிவா எஸ்சி எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க, அது எதுவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் இணைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஏரியா, அந்த பகுதி, அதாவது இது ஒன்றும் இல்லை, இதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நகர்ப்புறமா கிராமப்புறமானு கேட்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தால் சிட்டி போடலாம், நகர்ப்புறம்னு போடலாம், அல்லது கிராமத்தில் இருந்தீங்கனாக்கா கிராமப்புறம்னு போட்டுக்கலாம். அடுத்தது வட்டாரம், வட்டாரம் அப்படின்றது இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, மாவட்டம். மாவட்டம் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக், நீங்கள் அதாவது சென்னையா, திருவள்ளூரா, கோயம்புத்தூரா, இது போல் எந்த மாவட்டமோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற வட்டாரம் பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே அது எந்த ஏரியான்றது காட்டும், நிறைய இருக்கும் அதில். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஸ்டாக் இல்லை அப்படின்னாக்கா அதுவாக வந்துடும், இது ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நியரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே ஆகிடும், அவ்வளோதான். அடுத்தது தலைகளின் வகைகள், எத்தனை கிட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஆளுக்கு 2 கிட்டு அலோடுன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போ அது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா கிட்லாம் ஷார்ட்டேஜ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ இல்லை. உங்களுக்கு ஏதாவது அதை போல் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பொருட்களை அறிய இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. செடி வளர்ப்பு பை 2 கிலோ தென்னை நார் கழிவு கட்டிகள், காய்கறி விதைகள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோட்ரோமா விரிடி, வேப்ப எண்ணெய் அந்த ஒரு டப்பா, மாடித்தோட்ட காய்கறி வளர்ப்பு முறைக்கான கையேடு, ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் என்னென்ன விதைகள் அது எல்லாமே இருக்குது, கத்திரி, வெண்டை, தக்காளி, கீரைகள், செடி அவரை, மிளகாய், கொத்தவரை, முருங்கை செடி முருங்கை, சின்ன வெங்காயம், பாகற்காய், புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கன், சாம்பல் பூசணி, பரங்கிக்காய். இல்லை ஏதேனும் 6 விதைகள் மட்டும்தான். இப்போ நான் படித்ததில் 6 விதை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. இதில் எவ்வளோ இது இந்த உயிர் உரங்கள்லாம் 200 கிராமு, இது 100 ml, அதாவது வேப்ப எண்ணெய். அந்த தேங்காய் நார் கட்டிகள், காய்கறி விதைகள் 6. அடுத்தது அந்த தென்னை நார் கட்டிகள் 6, மொத்தம் 12 கிலோ, 1 2 கிலோ. அந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அது 6, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னாக்கா மெடிசினல் பிளான்ட் மாதிரி நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக
அதை வளர்த்து அதிலிருந்து காய்கள் காய்ச்சி சாப்பிட்றதுக்கு. பப்பாளி, எலுமிச்சை, முருங்கை, கருவேப்பிலை, திப்பிலி, கற்பூரவள்ளி, புதினா, சோற்றுக்கற்றாழை எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம தேவைப்பட்டாக்கா வாங்கிக்கலாம். அடுத்தது காய்கறி விதை. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்கா 12 விதைகள் வந்துட்டு அவங்க வந்து தராங்க. அது தேவைன்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராலாம் வாங்காதீங்க. நாட்டு விதைகள் மட்டும் வாங்கிக்கிங்க. அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பேக் வந்துடாதீங்க. பேக் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். அதாவது க்ளோஸ்ன்னு இருக்குது பாருங்க, அதை அழுத்தணும். அதை அழுத்தினீங்கனாக்கா திருப்பி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விலையை அறிய, இதெல்லாம் எவ்வளோ விலை, அவங்க வந்து எவ்வளோ மானியத்தில் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறது. மொத்த விலை வந்து 900 சொல்கிறாங்க. ஆனால் மானியம் அப்படின்றது வந்துட்டு 75% கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 675 நமக்கு லாபம். அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 225 கொடுக்குறாங்க. ஒரு பயனாளி அதிகபட்சமாக 2 தொகுப்புகள் வரை பெறலாம். அதாவது 12 கிட்டு ஒரு பயனாளி வாங்கலாம். அதாவது 12 கிட்டுனா 12 பேகு. ஒரு கிட்டுன்றது 6 பேகு. ஆனால் இப்போ அந்த 6 பேக் மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் இது. ஏன்னா கம்மியாக இருக்கிறதுலான்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது மொத்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 100. மானிய விலை வந்து ரூ. 75. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊட்டச்சத்து கன்றுகள் அது வந்துட்டு மானியத்தில் தான் தராங்க. ரூ. 100 விலை உள்ளதை வந்து ரூ. 25 தராங்க. ஒன்று தான் வாங்க முடியாது. அடுத்தது காய்கறி விதை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா காய்கறி விதைகள் அது வந்துட்டு ரூ. 15 தான் வாங்குகிறாங்க. ரூ. 60 விலை உள்ளது ரூ. 15 தான் வாங்குகிறாங்க. 2 செட்டு வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. ஏன்னாக்கா இதெல்லாமே ஹைப்ரிட் தான். இதை வாங்காதீங்க. எக்ஸ்ட்ரா அதில் கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிங்க. இதெல்லாமே பார்த்துட்டு க்ளோஸ் இதை ஐத்திக்கிங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம முகவரி, உங்களுடைய அட்ரஸ். இப்போ ஆதார் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிங்க. அப்புறம் மஞ்சள் குறியீடு அதை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். புகைப்படம் கேட்குறாங்க. அது ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அந்த சூஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தினீங்க அப்படின்னாக்கா அதுவாக வந்துட்டு கேமரா எடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எதாவது ஃபோட்டோ உள்ளே வச்சுருந்தாலும் அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி உள்ளே வந்து போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க எப்படியா இருந்தாலும், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெருசாலாம் ஒன்றும் இல்லை இதை ஃபில் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று வரும். விரைவில் வந்து எங்கள் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து எப்பன்றதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதை எல்லாமே ஃபில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் போய்ட்டு நிலையை அறியன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் என்ன இதில் ஃபில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்துடும். மேக்ஸிமம் இவ்வளோ தான். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்துட்டு இவ்வளோ தான். இதை பண்ணிட்டாலே போதும். என்ன ஒன்று, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஃபில் பண்ணிவிட்டு அந்த வட்டாரம் நீங்கள் எந்த ஏரியாவில் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் கிடச்சிது அப்படின்னாக்கா முடிஞ்சளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. சார் இந்த போல் நான் வந்து புக் பண்ணிட்டேன், வரலாமா, கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான். ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு நபருக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா 2 கிட்டு கொடுப்பாங்க. அதாவது 6 12. அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ மாடித்தோட்ட கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதை எப்படி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி செடிகள் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 2 கிட்டு, இது வந்து 6 6 12 பேக் இருக்குது. இது வந்து 3 பேக் இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது எக்ஸ்ட்ரா ஒன்று நான் வச்சுருக்கேன். இப்போ 2 தான் கொடுப்பாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேகு. இப்போ அந்த ஊட்டச்சத்து தோட்ட தொகுப்பு திட்டம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்தது தான் இந்த செடிகள்லாம். நெல்லி, அப்புறம் எலுமிச்சை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து துளசி, செடி முருங்கை, இது வந்து கருவேப்பிள்ளை, அடுத்தது சோற்றுக்கற்றாழை. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
இப்போ இதுக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கையேடு எப்படி வந்து நம்ம செடிகள் நடலாம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அது ஓரளவு படிச்சுக்குங்க, நான் விரிவாக சொல்கிறேன். அப்புறம் விதை பாக்கெட், என்னென்ன விதைகள் அப்படின்றது தெளிவாக வந்து அதிலே அந்த அப்ளிகேஷன்லேயே இருந்திருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேப்ப எண்ணெய் அது பார்த்திங்கனாக்கா 100 மில்லி. அடுத்தது இது வந்துட்டு ட்ரைக்கோட்ரோமா விரிடி, இது 200 கிராமு. அடுத்தது அசோஸ்பைரிலம், இதுவும் 200 கிராமு. இதெல்லாம் உயிர் உரங்கள். பாஸ்போபாக்டீரியா 200 கிராம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சூடோமோனஸ், பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங். பரவாயில்ல, இதுவே வந்து போதுமானது, இல்லைன்னா நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த விதைகளை யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு விதைகளாக பார்த்து தேடி பார்த்து வாங்கி போடுங்க. இப்போதைக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, போட்டு நம்ம ஆர்கானிக்காக விளைய வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த சீசனுக்கு நாட்டு விதைகளை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த கையேடில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா மாடி தோட்டத்துக்கு அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அது இருக்குது, அது ஃபஸ்ட்டு பேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேங்காய் நாரை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அடுத்தது இருக்கும். விதைகளை எப்படி விதைக்கலாம் அப்படின்றதும் இருக்கும். தண்ணீர் எப்படி பாய்ச்சலாம், உரம் எப்படி கொடுக்கலாம், அப்புறம் செடிகளுக்கு முட்டு கொடுக்கறது எப்படி, களை எடுக்கிறது எப்படி, பூச்சியை கட்டுப்படுத்துறது எப்படி, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் எப்படி தயாரிக்கலாம், இந்த வேப்ப எண்ணெய் எப்படி தெளிக்கலாம், ஒட்டு பொரியெலாம் எப்படி கட்டலாம், இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஓரளவு படிச்சுக்குங்க, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது இந்த தேங்காய் நார் கட்டியை நம்ம எப்படி வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேக் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி தான். போன டைம் ஒயிட் கலர், அது சீக்கிரமாக போயிடும். இது ஓரளவு தாங்கும், குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது தாங்கும், 2 வருஷமாவது தாங்கும். இப்போ இந்த தேங்காய் நார் கட்டியை ஒரு வாளியில் நான் ஒரு பேக் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நீங்கள் எல்லா பேக்குக்கும் அதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக இது போல் முடிஞ்ச வரை உடச்சி எடுத்துங்க, ஈஸியாக வேலை முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உடச்சிட்டு அதில் தண்ணீர் வந்து ஊற்றிக்கிங்க. தண்ணீர் எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இது முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிங்க. தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா அது அப்படியே உப்பி பெருசாக வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் ஊறட்டும் தண்ணீரில். ஊறினதுக்கப்புறமா இந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, நான் எப்படி பிழிகிறேன் பாருங்கள், அதே போல் பிழிஞ்சு எடுத்துக்குங்க. எடுத்து அதிலே போட்டுக்குங்க. இதில் ஏன் பிழியணும் அப்படின்னாக்கா இதில் கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதெல்லாமே அடியில் போயிடும். அப்புறம் கொஞ்சம் மண் கட்டி இதெல்லாம் இருக்கும். பொதுவாக தேங்காய் நாரில் இது போல் வர்றது சகஜம்தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா தேங்காய் நார்லேயும் இருக்கும் தான். அதை நம்ம மண்ணெலாம் கீழே போட்டுடலாம். இதை அப்படியே கூட வைக்கலாம், செடிகளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் மெத்தடு, இது போல் புழிஞ்சி எடுக்கிறது. இது போல் மண் கொஞ்சம் வருந்தான் எல்லா தேங்காய் நார்லேயும். அதை நம்ம போட்டுடலாம். சால்ட்டு கண்டென்ட் வந்து அடியில் போயிடும், அதை எடுத்துடலாம், நம்ம கீழே ஊற்றிடலாம். ஓகேங்க, இப்போது தேங்காய் நார் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பராக நமக்கு தேங்காய் நார் கிடச்சிருச்சு. இப்போ மண்கலவை ரெடி பண்ணலாம். பொதுவாக செம்மண் வந்து வாங்கிக்கிங்க, இதில் தான் நிறைய சத்து இருக்குது. இப்போ இந்த செம்மண் வந்துட்டு 2 மடங்கு எடுத்துக்கணும். நம்ம 2 மடங்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தொழு உரம் அல்லது மண்புழு உரம், இது எது கிடைக்குதோ உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 1 மடங்கு. ஓகே, அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து 1 மடங்கு. ஓகே, இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உயிர் உரங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே 200 கிராம் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் இப்போ சொல்கிறது வந்து மண்கலவை வந்து ஒரு பேகுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு பேகுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவு, எல்லாத்துலேயுமே 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஓகேங்களா, இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், ட்ரைக்கோட்ரோமா விரிடி, இது 3 தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடையில் அசோஸ்பைரிலம் சூடோமோனஸும் அதுக்கப்புறமா பொட்டாஷ் பாக்டீரியா இது கிடைச்சிதுனாக்கா வாங்கி அதையும் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட இன்னொன்று சேர்க்கணும், 1 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு. நான் இப்போ போடலை, நீங்கள் வந்து போட்டுக்குங்க. வேப்பம் புண்ணாக்கு 1 கைப்பிடி அளவுக்கு ஒரு பேகுக்கு போட்டு நல்லா ஃபுல்லாகவே கிளறி விடுங்க, நல்லா கலக்கிடுங்க, எல்லாமே ஃபுல்லாக கலக்கிற மாதிரி. ஓகே,
இப்போ நம்ம கலக்கியாச்சு. இப்போ மண்கலவை நமக்கு மேக்ஸிமம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி பண்ண மண்கலவை இப்படி தான் இருக்கணும், புட்டு மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததுனாக்கா தண்ணீர் தேங்காது, எந்தவித பிரச்சனையும் இருக்காது, செடிகள் நல்லா வளரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பேக்கில் 2 ஓட்டை தான் போட்டிருக்காங்க. அதனால் இன்னொரு 2 ஓட்டை நீங்கள் போட்டுக்குங்க. ஓட்டை போடுறது கரெக்டாக சைடில் தான் போடணும். ரொம்ப மேலே போட்டிருக்காங்க அவங்க, நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி போடணும். பாட்டத்தில் வந்து போடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. 4 ஓட்டை ஆகிடுச்சா? இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மண்கலவையை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மண்கலவை வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு நிழற்பாங்கான இடத்துல 7 நாட்கள் வரைக்கும் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த உயிர் உரங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சு உங்களுக்கு செடிகள் வளர்வதற்குண்டான சூழலை வந்து இது ஏற்படுத்தும். லைட்டாக தண்ணி தெளித்து வைங்க. தண்ணி தெளித்து வைக்கும்போது உங்களுக்கு ஈரப்பதம் இருந்ததுனாக்கா உயிர் உரங்கள் நல்லா வேலை செய்யும். அந்த ஒரு விரலில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஆள்காட்டி விரலில், அந்த அளவுக்கு வந்து மண் வந்து இருக்கணும். அவ்வளோதாங்க, மண்கலவை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நான் வெங்காயத்தை உங்களுக்கு நடவு செய்யணும் அப்படின்றதுக்காக நடவு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு பேக் மட்டும். இது போல் உங்கள் கிச்சனில் வெங்காயம் முளைச்சி போயிருந்ததுனாக்கா அதை எடுத்துகிட்டு வந்து நடலாம். இப்போ வெங்காய சீசன் தான். இப்போ வச்சிங்க அப்படின்னாக்கா தாறுமாறாக வெங்காயம் வந்து வர ஆரம்பிக்கும். இது ஒரு வெங்காயம் வச்சோம் அப்படின்னாக்கா கீழே 3லேருந்து 4 வெங்காயம் சைட்லேருந்து வர ஆரம்பிக்கும். அது சின்ன வெங்காயமாக இருக்கலாம் அல்லது பெரிய வெங்காயமாக இருக்கலாம். முத ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் இது போல் ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக கீரைகள் இருந்ததுனாக்கா அதை விதைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அனுபவம் வர வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது காய்கறி செடிகளை விட கீரையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நாளைக்கு வேணாம், இன்றைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. மாடித்தோட்ட கிட்ட வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி நீங்களும் வச்சிங்க அப்படின்னாக்கா தாறுமாறான காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.